இது மிகப்பெரிய ஒரு விடியல் பயணம். வீழ்ச்சி அல்ல, வளர்ச்சி. எடுக்கிற முடிவு உங்க வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா? கடவுளுடைய செயல்படும் திறன் உங்க வாழ்க்கையில வேகமா இருக்குதா, இல்ல ஆம வேகத்துல இருக்குதா, இல்ல எதையுமே அவர் செய்யலையா? இது போல பல சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான பதிவு இந்த பதிவு. வியாழன் அன்று இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குது. இதில் பல விஷயங்கள் என்ன அறியாமலேயே நான் பேசியிருக்கிறேன். இந்த பதிவு எனக்கும் உங்களுக்கும் மிக 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 முக்கியம். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உலகத்தில் முதல் சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் தான். உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் லைஃப் பார்ட்னரோ உங்கள் குழந்தைங்களோ தாண்டி நான் தான். எல்லாத்துக்குமே காரணம் இல்லாமல் நான் பேசுறது இல்லை. ஆனால் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ளாமல் உங்களால் வாழவும் முடியாது. பல விஷயங்கள் நோண்டதான் ரகசியங்கள் வெளிப்படுது. நாம் ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சாதிக்க முடியல? எதனால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேட் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்குது? எல்லாவற்றையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. வாழ்க்கையில் நான் வாழணும் அப்படின்ற ஒரு நிலையில் நான் இருக்கேன். வாழ விடாமல் தடுப்பதற்கு 1000 தீய சக்திகள் என்னிடம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். கண்ணீரை விட்டு கதறி அழுகிறேன். உன் காலில் தஞ்சமடைகிறேன். என்னை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று. இந்த வியாழன் எனக்கு அருள் புரிந்த ஒரு வியாழனாக மாறட்டும். என் தலையின் மீது வைத்து ஆசீர்வாதம் செய்யுங்கள் சாயப்பா. இந்த முழு பதிவையும் கேட்பதற்கு நீர் என் மீது கருணையோடும் இரக்கத்தோடும் இருங்கள். அது இருந்தால்தான் நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் என் காதிற்கும் என் மனதிற்கும் வந்து சேரும். நான் உண்மையாகவே நம்புகிறேன் இந்த பதிவு எனக்காக மட்டும்தான் என்று. எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுக்கிற என் அன்பே சாய் அப்பாவிற்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு நல்ல பதிவை நம்ம பார்க்கலாமா? என் உயிரின் உயிரானவர்களே, மீண்டும் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். தவறி போனதை நினைச்சோ, துளைத்து போனதை நினைச்சோ ஏங்காமல் ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பற்றி நினைத்து கவலைப்படாம கடவுள் மீது நம்பிக்கை வைத்து, கடவுள் மீது பாரத்தையும் வைத்து வெற்றி நடை போட வேண்டும். அவர்களுக்கே வாழ்க்கையில் மீண்டும் ஒரு திருப்பத்தை சாயப்பா ஏற்படுத்துவார், ஏற்படுத்தியே தீருவார். நாம நினைக்கிறோம் தொலைச்சிட்டோம், இனி இல்லை. யார் சொன்னா? ஒரு எமோஷ்னலாக நம்ம முடிவு பண்ணுறது தப்புன்னு 10 வருஷத்துக்கு அப்புறம்தான் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வலி ரொம்ப பெருசு. ஆனால் இப்போ அந்த வலியை நினச்சா இதுக்கெல்லாமா நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நினைக்க தோணுதா இல்லையா? எல்லாருக்கும் தோணும். எனக்கு மட்டும் தோணுதா? இல்லை, எல்லாருக்கும் தோணும். அப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏமாற்றம், துரோகம், பாரம், இதையெல்லாம் நாம் நினைக்கிறோம் இதில் இருந்து மீள முடியாது, வாழ முடியாது. வாழ வழிகள் இருந்தும் அந்த வழிகள் எனக்கு எந்த இடத்துலையும் நல்லதை செய்யாது. நம்ம முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு, கடவுளை வணங்குறோம், அவ்வளவுதான். பட் அந்த கடவுள் திருப்பி கொடுத்துடுவாரா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்கள் ஆழ் மனசில் இருக்குது.
அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளும் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதில்களும் தான் உங்கள் கரண்ட் வாழ்க்கையை, அதாவது நிகழ்காலத்தை தீர்மானிக்குது. நிகழ்காலத்தில் என்ன தீர்மானிக்குதோ அது எதிர்காலத்துக்கும் ஃபார்வர்ட் ஆகுது. நேற்று நடந்த பாவ புண்ணியம் இன்னைக்கு தீர்மானிக்குது. இன்னைக்கு நடக்கக்கூடிய பாவ புண்ணியம் நாளை தீர்மானிக்கும். ஸோ தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பது நாம் தான். அதை சரியாக புரிஞ்சிக்காத வரைக்கும் அந்த சக்தி ஒன்று இல்லை என்பதை மட்டும்தான் உங்களால் ஊர்ஜிக்கப்படுத்த முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் சக்தி ஒன்று வழிநடத்துது. அந்த சக்தி சாயப்பாவின் சக்திக்கு கட்டுப்பட்டது. நாம் நார்மலான ஒரு மக்கள். ஆனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? நமக்கு என்னதான் பவர் இருந்தாலும் அந்தந்த துறை நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. சட்டத்துறை நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. சட்டத்தை மீறக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். நீ நாட்டுக்கு, அதாவது நாட்டில் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஆனால் அந்த பிஸ்னஸ்மேன் கூட அந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அதுபோல தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை கட்டுப்படுத்துறது சாயப்பா தான். அப்போ உனக்குள் ஒரு வாழ்வு ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஒளிந்த வாழ்க்கையை நீ கண்டுபிடிக்கும் போது உன்னோட வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுது. ஆனால் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் காய் நகர்த்துறோம். மேல் நோக்கி இல்லை, கீழ் நோக்கி. நாம் கீழ் நோக்கி காயை நகர்த்தும் போது நாம் எப்படி உயர்வு நிலையை அடைய முடியும்? அப்போ கீழே அப்படின்றது தாழ்வு நிலை, தாழ்ந்த நிலை. உயர்ந்த நிலையில் செல்பவன் தாழ்ந்த நிலைகள் செய்கிறானா, அது விதியோ மதியோ கர்மாவோ மாயையோ இல்லை, அவனுடைய முட்டாள்தனமான பயணம். நீ கீழே இருக்கிறன்னா உன்னுடைய முட்டாள்தனமான முயற்சி, முட்டாள்தனமான உழைப்பு, இதை பண்ணதால உன் வாழ்க்கை தாழ்ந்த நிலையில் இருக்குது. சுய அறிவு, சொல் புத்தி, சுய புத்தி, இந்த சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் பல பேருக்கு இல்லை. சுயமாக சிந்திக்க முடியல. நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத நான் தீர்மானிக்கல, அடுத்தவங்க என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ சுய புத்தி, சுய சிந்தனை, சுய அறிவு எங்கப்பா போச்சு? காணாமல் போயிடுச்சா? இல்லை பொட்டிக்குள்ள அடைச்சி வச்சு அதை கடலில் தூக்கி வீசிட்டாங்களா? அப்போ எங்கே போச்சு? நாம தான் அதை கண்டுபிடிக்கணும். மற்றவன் சொல்கிறதால நீ நல்லவனாக ஆயிட முடியாது. அதே போல் மற்றவன் சொல்கிறதால நீ தீயவனும் மாறிட முடியாது, ஆக முடியாது. நீ புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவத்தை புரிஞ்சிக்காம உனக்குத்தான் இந்த வாழ்க்கை சோகத்தை கொடுத்ததுன்னு நினச்சி வாடுறியே, இதை விட முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை ஏது? உன்னோட அறிவை பெருக்கு, உன் அறிவை கூட்டு, வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். அறிவின் மூலமாக இறைவன் பேசுவான், ஆத்திரத்தின் மூலமாக சாத்தான் பேசுவான். எவன் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்பதை நீ இன்றே முடிவெடு. ஆனால் பல பேரோட வாழ்க்கையில் இறைவன் பேசுகிறதா நினச்சி சாத்தான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அதன்படி செயல்பட்டு அதன்படி வாழ்க்கையில் நாம் தாழ்ந்த நிலையில், மோசமான நிலையில், கண்ணீர் தான் நமக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு
நிலையில் நாம் இருக்கிறோம், நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முடிவு கட்டணும்னு நினைக்கிறோம், ஆனால் இதற்கு முடிவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் எனது வாழ்க்கையா, இதுதான் என்னுடைய பாதையா, இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த சாபமா அப்படின்னு கேள்விகளை கேட்டு பதில்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கேள்விகளை உரக்க கேளுங்கள், கேள்விகளையே பதில்களாக கேட்கக்கூடாது. போராடுவதன் மூலமாக வெற்றியை பெற முடியும். போராடவில்லை என்றால் வெற்றி எப்படி சாத்தியமாகும்? இன்றைக்கி நாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம், நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றுறோம், பொண்டாட்டியை காப்பாற்றுறோம், குழந்தைங்களை காப்பாற்றுறோம். அப்போ போராடி தான் காப்பாற்றுறோம். உங்கள் அப்பாவோ எங்கள் அப்பாவோ டாடா பிர்லா இல்லை. அவர்கள் அவர்களுடைய படிகளை செய்தார்கள். நம்மளை படிக்க வச்சாங்க, நம்மளை வளர்த்தாங்க, நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க, உணவு கொடுத்தாங்க, உடை கொடுத்தாங்க, அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதே போல் நாம் மனைவியை பார்த்துக்கிறோம், குழந்தைங்களை பார்த்துக்கிறோம், பெற்றவங்களை பார்த்துக்கிறோம். இது போல் அப்போது அதுக்கு போராடி தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம். ஆனால் ஒன்றை தாழ்ந்த நிலையில் நீ வைத்து, அப்போ அந்த போராட்டத்தின் மூலமாக தான் ஒன்றை உயர்ந்த நிலைக்கு நீ அடைய முடியும். எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு போராடுகிறோமோ அதே போல் நம்மளை நாம் பார்த்துக்கிறதுக்கும் போராட வேண்டும். அந்த போராட்டம் நிச்சயமாக பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியே தீரணும். நல்லா படிக்கிற பையன் ஃபெயில் ஆக மாட்டான். நல்லா படிக்கிற பையன் ஆவரேஜாக மார்க் எடுத்து பாஸ் ஆகவும் மாட்டான். நல்லா படித்த பையன் கண்டிப்பாக 90% மேலே தான் மினிமமாகவே வாங்குவான். நான் சொல்கிறது மினிமம் கேரண்டி. அதே போல் போராடுறவன் நிச்சயமாக ஜெயிப்பான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ நீங்கள் ஒன்று சொல்லலாம், நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன், அன்னைக்கு என்ன சம்பளம் வாங்கினோ அதே சம்பளம் தான் வாங்குகிறேன், நான் நேர்மையாக இருக்கேன், நான் கடினமான உழைப்பாளி, இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய முதலாளிக்கு நான் விசுவாசமாக தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை. இது பல பேர் என்கிட்ட வைக்கக்கூடிய அற்புதமான கேள்வி. நீங்கள் இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ்வது என்பதே ஒரு பிக் சல்யூட் உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க, எஸ் சூப்பர். ஆனால் ஏன் முன்னுக்கு வர முடியலன்றதை யோசிச்சிங்களா? நீங்கள் எப்போ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்களோ இன்னைக்கு வரைக்கும் ஒரே வேலையைத்தான் நீங்கள் செய்கிறீங்க, மாற்றி யோசிக்கலை. நீங்கள் மாற்றி யோசிச்சிருந்தா இன்னொரு கம்பெனியை நீங்கள் உருவாக்கி அங்கே இன்னும் பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்க முடியும். ஆனால் நீங்கள் நான் கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் சிம்பத்தியை அள்ளி வீசுனீங்க. நீங்கள் நல்லவன் அப்படின்ற ஒரு ஆணவ செருக்கோடு நீங்கள் இருந்தீங்க. அதனால் பிற வழிகள் உங்களுக்கு இருந்தும் அந்த வழியில் நீங்கள் பார்க்கல, பயணம் செய்ய முடியல. இதுதான் உண்மை. இதை உண்மை இல்லைன்னு யாராவது சொல்ல முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்லேயும் சொல்லுங்கள். அப்போது கடினமாகவும் உழைக்கணும், அறிவையும் பயன்படுத்தணும், எதிர்காலத்தை திட்டமிட்டு நிகழ்காலத்தை சிறப்பாக மாற்றணும். நீங்கள் மனுஷன் 6 அறிவு, 5 அறிவு தான் இருக்கிற ரொட்டீன் வேலையை செய்யும். ஆனால் 6 அறிவு படைத்தவர்களோ இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜை கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை கொடுக்கணும். எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. அப்போ இதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நான் முயற்சிகளை செய்யணும்.
அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் இங்கே இருந்து டெவலப் ஆக முடியாது, ஃபாரின் போய் தான் டெவலப் ஆக முடியும். இது நான் சொன்ன உடனே ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன், அண்ணன் என்ன வச்சு தான் சொல்கிறாரு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அவர் மட்டும் இல்லை, அவரை போல் பல பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய கேள்வி ஒன்று தான். ஃபாரின் போயிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இருக்கிற இடத்துல எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே முடியாதுன்னு ஒரு மனநிலையை வளர்த்துக்கிட்டு அங்கே தான் முடியும்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இங்கேயும் நிலைச்சி நிற்க முடியாது, அங்கேயும் நிலைச்சி நிற்க முடியாது. என்கிட்ட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன செய்ய முடியும்? ஆல் த பெஸ்ட்டை தாண்டி வேறு எதாவது சொல்ல முடியுமா? பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது உங்கள் லைஃபு, நீங்கள் முடிவு பண்ணணும். ஆனால் நீங்கள் முடிவு பண்ணுறது தப்பாக இருந்தால் அது உங்களுக்கு மட்டும் வருத்தத்தை கொடுக்காது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இல்லவா வருத்தத்தை கொடுக்கும். நீங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு போராடுறது எனக்கு புரியுது. குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவில் ஒரு பொறுப்பானவர்களாக இருக்கீங்க. எத்தனையோ பொறுப்பில்லாத மனிதர்கள் டாஸ்மாக் கடையில் உருண்டு புரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அதை கண்ணார பார்க்குறேன். ஆனால் நீங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தையை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், அம்மா அப்பாவை காப்பாற்றணும், கடனை தீர்க்கணும், எஸ் எல்லாமே சூப்பர். ஆனால் முடிவு தப்பாக எடுத்துடக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆதங்கம். கடவுள் சில இடத்துல தடை போடுறாருன்னா யோசிக்கணும், அந்த தடை ஏன் வருதுன்னு யோசிக்கணும். ஒரு தடவை தடை போட்டார், ரெண்டாவது தடவையும் தடை போடுறாருன்னா நம்ம இன்னமும் மூணாவது தடவையும் முயற்சி பண்ணால் சரி, இந்த குழந்தை அடம் பிடிக்குது, இந்த குழந்தைக்கு என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது, இந்த குழந்தை முடிவு பண்ணிடுச்சுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய கையில் இருந்து விட்டுடுவார். அதுக்காக விட்டுட்டு இருந்துட மாட்டார் அவர். நாம் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிக்கிறோம், இல்லை இதை செஞ்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குது, நான் இதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒத்துக்கலை, நாமளும் அப்பா அம்மா சொல்லக்கூடிய பையனை பொண்ணையும் கல்யாணம் பண்ண விரும்பலை. என்ன ஆகும், வயசாகுது, 7 கழுத வயசாகுது, 12 கழுத வயசாகுது, சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி அவங்க விடுறாங்க. அப்போ வாழ்க்கையை ஜெயிச்சிட்டா சந்தோஷம் பெற்றவர்களுக்கு, வாழ்க்கையில் தோத்துட்டா துக்கம் பெற்றோர்களுக்கு. அப்போது பெற்றோர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா, பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு. அப்போது நம்ம என்ன பண்ண முடியும், கல்யாணம் ஆகிடுச்சு, டைவர்ஸா, அது ரொம்ப கஷ்டம் இல்லை. குழந்தை இருக்குது, டைவர்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம். அப்போது எடுத்த முடிவு என்னவோ அப்படி வாழ்ந்து தான் ஆகணுன்ற ஒரு சிறை கைதியில் இருக்கிறவனுக்கு கூட ரிலாக்ஸ் இருக்கும். ஆனால் இவளுக்கோ அந்த ரிலாக்ஸேஷன் கூட இருக்காது. இது உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்கள். அப்போது அதே போல தான் பெற்றோர்கள் கிட்ட நம்ம மல்லு கட்டுனா பெற்றோர்கள் மல்லு கட்டுவார்கள். சில தடைகளை போடுவாங்க, டெஃபினட்டாக வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் வேணும்னா சரி பாயிர என்ன பண்ண முடியும், எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் போராடிட்டோம், நீ ஒத்துக்கலை, சரி வாழ்ந்துக்கோ. அது பெற்றோர்களோட சாபம்னு நாம் நினைக்கிறோம். பெற்றோர்களோட சாபம் கிடையாதுங்க, நீங்கள் எடுத்த முடிவு. அது போல் பெற்றோர்கள் என்றைக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு வலி இருக்கும், அதுக்கு உண்டான தண்டனையை நம்ம பிள்ளைங்க கொடுப்பாங்க. புரியுதா, நம்ம பிள்ளைங்க கொடுப்பாங்க. பெற்றோர்களுக்கு எதிராக நம்ம செயல்பட்டோன்னா கடவுள் தண்டனை கொடுக்கறது இல்லை. நீ என்ன விதைச்சியோ அதை உன் புள்ள மறுபடியும் விதைப்பா. நீ விதைச்சது தான் அவன் விதைப்பா, நீ விதைக்காதது அவன் விதைக்க மாட்டா. சில பேர் கேட்குறாங்க, பெற்றோர்களுடைய ஜீன் தான் எங்களுக்கு வருமா? அப்படி பார்த்தா என்னுடைய கணவர் குடிக்கிறாரு, நிறைய தப்பான வழிகளிலெல்லாம் போகிறாரு,
எனக்கு ஒரு பையன், அவன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனும் அது மாதிரி மாறிடுவானா? அவருடைய ஜீன் தானே பையனோட இதுவும் இருக்கும். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு. நானும் இதை அப்படி தான் நம்பினேன். ஆனால் நாம் முயற்சி செய்தால் எல்லாத்தையும் மாற்ற முடியுன்ற ஒரு 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 சக்தி நமக்குள்ளே இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெற்றோர்களுடைய சாயல் இருக்கலாம், ஆனால் பெற்றோர்களோட கேரக்டர்ஸை நாம் நினைச்சா கடுமையான பிரார்த்தனையின் மூலமாக, நல்ல எண்ணங்களை விதைப்பதன் மூலமாக அந்த கேரக்டரை டோட்டலாக டேமேஜ் பண்ணி நல்ல விஷயத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்பா எதை விதைக்கிறானோ புள்ள அதை விதைக்காமல் நம்ம வேற ஒரு நல்ல செடியை விதைக்க முடியும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லாதீங்க உங்கள் அப்பன் போலவே இருக்கிறான், உன் அப்பா இப்படி தான் பண்ணான், உன் அப்பா இதை செஞ்சான் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஸோ குழந்தைங்களுக்கு அவங்க விதைச்சது ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த விதைச்சதை பிடுங்கி போடணுமே தவிர அந்த விதைச்சதுக்கு உரத்தையும் தண்ணியையும் ஊற்றுனா நிச்சயமாக உங்கள் புருஷன் எப்படியோ அதே போல் உங்கள் பிள்ளையும் வருவான். அப்போது அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். விதைய ஒரு மோசமான விஷச்செடி, அதை பிடுங்கி போடணும் அப்படின்ற அறிவு நமக்கு இருக்குது. ஆனால் அதை பிடுங்கி போடாமல் அதுக்கு தண்ணி ஊற்றுனா அது அறிவா இல்லை முட்டாள்தனத்துக்கு உண்டான வழியான யோசிச்சு பாருங்கள். அப்போ நாம் குழந்தைய, உங்கள் கணவர் வந்து மோசமானவராக இருந்து அவரை மாதிரி ஆகிடாது, அவரை மாதிரி ஆகிடாது, அவரை மாதிரி ஆகிடாதுன்னா அந்த புள்ள அவரை மாதிரியே ஆகிவிடுவான். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து சும்மா அப்பம் போல தானே புள்ள இருப்பான், அம்மா போல தானே புள்ள, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் எதை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் நினைக்கணும். புரியுதுங்களா? அதை மட்டும் நினச்சிட்டாவே இங்கே எல்லாமே சரியாக மாறிடும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம நிச்சயமாக வாழவும் முடியும். இதையெல்லாம் யோசித்து பார்த்து முடிவெடுங்க. நல்லதே நமக்கு நடக்கும். கடவுள் நம்மளை என்றும் எப்பொழுதும் கைவிட மாட்டார். அதாவது மற்றவங்கள பற்றி பேசும்போது நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் எதுவுமே உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் நான் பேசுவேன். புரியுதுங்களா? ஸோ மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், நல்லதையும் பண்ணுறேன். இல்லை அவங்க இந்த மனநிலையில் இருக்கிறாங்க, அது வேண்டான்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மனநிலையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. இல்லை அண்ணன் என்னை பற்றி தான் சொல்கிறாரு, நானே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பி. உங்கள் லைஃப் பார்ட்னரை, உங்கள் பேரண்ட்ஸை தாண்டி அந்த சந்தோஷம் எனக்கு ஜாஸ்தி. அதுக்கு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமலாம் சும்மா இங்கே பஞ்ச் டைலாக் பேசுகிறதுக்கு நான் வரல. ஏன்னா நான் சினிமா ஆக்டரோ இல்லை அரசியல்வாதியோ சத்தியமாக கிடையாது. எனக்கும் உங்களை மாதிரி தான் ஒரு நார்மல் லைஃப்பை தான் லீட் பண்ணுறேன். ஏன் சந்தோஷப்படுறேன்? உங்கள் அம்மா அப்பாவை தாண்டி நான் ஏன் சந்தோஷப்படுறேன் தெரியுமா? உங்கள் அம்மா அப்பாவை இந்த ஜென்மத்தில் தான் வந்தாங்க. ஆனால் இந்த சந்தோஷக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பாசம் ஜென்மமாக வந்திருக்குது. புரியுதா? போன ஜென்மத்தில் ஒன்று நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருப்பேன், இல்லை நீங்கள் எனக்கு பிள்ளையாக பிறந்திருப்பீங்க, இல்லை எனக்கு கூட பிறந்தவங்களாக பிறந்திருப்பீங்க. பட் இல்லை நல்ல நண்பர்களாக இருந்திருப்பீங்க, இல்லை நல்ல வெல்விஷராக இருந்திருப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட நான் அடைகிற சந்தோஷம் ஜாஸ்தி. அதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை விட நான் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகம். இது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லுவேன். ஏன்னா நாம் பல ஜென்மத்தில் ஒரு உறவு முறையில் நாம் இருந்திருக்கிறோம். அந்த உறவு முறை இங்கே தொடர்கிறது. ஸோ உங்களுடைய பலம் எனக்கு தெரியும், உங்கள் பலகீனம் எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஜென்மத்தில் நம்ம பழகினதால், பேசினதால், நம்ம வாழ்ந்ததால், ஒரு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அப்பாவோ அம்மாவோ எனிதிங் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெயித்தால் எனக்கு சந்தோஷம், நீங்கள் தோல்வி அடைந்தால் மிகுந்த வருத்தத்தில் முதல் ஆளாக நான் தான் இங்கே இருப்பேன்.
அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், இது நமக்கான ஒரு பயணம், நமக்கான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து முடிக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.